ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் யூனிட் 5ல முக்கியமான கண்டென்ட். நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதாவது ஜிடிபி அப்படிங்கிறது மூலமா ஒரு நாட்டுடைய growth வளர்ச்சியை கண்டுபிடிக்க முடியும். ஆனா அந்த ஜிடிபில யார் வேலை செஞ்சிருக்காங்களோ, யாருனால அதிகமான பணம் கிடைச்சதோ அவங்களுக்கு தான் வளர்ச்சி கிடைச்சிருக்கும். ஆனா டெவலப்மெண்ட் அப்படின்னா முன்னேற்றம். அப்ப வளர்ச்சி வேற, முன்னேற்றம் வேற. முன்னேற்றத்தை கண்டுபிடிக்க தனியா ஒரு இண்டிகேட்டர் வேணும் அப்படிங்கிற ஒரு தேவை ஏற்பட்டுச்சு. அதை டிசைன் பண்ணவங்க தான் மெஹபூப் உல் ஹக், பாகிஸ்தான் எக்கனாமிஸ்ட், இந்தியாவை சேர்ந்த அமார்த்தியா சென், ரெண்டு பேர் சேர்ந்து 1990ல டிசைன் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த டெவலப்மெண்ட் முன்னேற்றத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு இண்டிகேட்டர் வந்து பார்த்தோம்னா 3 வச்சிருக்காங்க. ஹெல்த், எஜுகேஷன், இன்கம். இந்த ஹெல்த்தை பார்க்கும் பொழுது லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, ஆயுட்காலம் எவ்வளவு. இந்தியா சுதந்திரம் வாங்கும் போது 27 இருந்திருக்கு, இப்போ அது 67க்கு மேல போயிடுச்சு. இந்த ஹெல்த் இண்டெக்ஸ் வந்து ஆயுட்காலம் நமக்கு அதிகமானதுனாலதான் இந்தியாவோட ரேங்கிங் 2024ல 134ல இருந்து 2025ல 130 குறைஞ்சிருக்கு. நம்ம இம்ப்ரூவ் ஆயிருக்கோம் HDIல. அது ஒரு முக்கியமான பாயிண்ட். அடுத்து ரெண்டாவது எஜுகேஷன் பார்த்தோம்னா மீன் அண்ட் எக்ஸ்பெக்டட் இயர்ஸ் ஆஃப் ஸ்கூலிங், எவ்வளவு வருஷம் நம்ம ஸ்கூலுக்கு போவோம் அதை பொறுத்தது. இன்கம் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு பேராமீட்டர். அது வந்து பார்த்தோம்னா கிராஸ் நேஷனல் இன்கம் பெர் கேபிட்டா வச்சு நம்ம எடுத்துக்கிறோம். அதுல இது யாரு மானிட்டர் பண்றாங்க, யார் ரிலீஸ் பண்றாங்க இந்த ரிப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம்னா UNDP, யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம், 1965ல உருவாக்கப்பட்டது. அடுத்து இவங்களுடைய ரிப்போர்ட் பாருங்க, 24 ரிப்போர்ட், 22 டேட்டா படி 134 இடம், நமக்கு 0.644 அந்த இடத்துல நம்ம இருக்கோம். முதல் 4 பேர் பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து, நார்வே, ஐஸ்லாந்து, ஹாங்காங். அடுத்து இந்த வருஷம் ரிப்போர்ட் இதான் லேட்டஸ்ட் 2025 ரொம்ப முக்கியமானது. 2023 டேட்டா படி 130வது ரேங்க் நம்ம. சோ 134 130 குறைஞ்சிருக்கும். 0.685 நம்மளோடது, அதுவும் முக்கியமானது. சுவிட்சர்லாந்து ரீப்ளேஸ் பண்ணி ஐஸ்லாந்து வந்துட்டாங்க. ரெண்டாவது சுவிட்சர்லாந்து, நார்வே, டென்மார்க். தமிழ்நாட்டுல நம்ம பார்த்தோம்னா 2017 தான் கடைசியா ரிப்போர்ட் வந்திருக்கு. முதல்ல ரிப்போர்ட் 2003. யார் ரிப்போர்ட் ப்ரிப்பேர் பண்றா அப்படின்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு ஸ்டேட் பிளானிங் கமிட்டி, தமிழ்நாட்டுக்கு மாநில திட்டக்குழு. அந்த மாநில திட்டக்குழு ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு 1971. இதுல நமக்கு வந்து பார்த்தோம்னா முன்னாடி பிளானிங் கமிஷன் இருந்தது 2003ல, 2015 வரைக்கும் பிளானிங் கமிஷன் இருந்தது. 2015 ஜனவரி 1ஆம் தேதி நிதி ஆயோக் வந்துருச்சு. அப்ப 2017 ரிப்போர்ட்டை நிதி ஆயோக் தான் ரெடி பண்ணிருக்காங்க. நம்மளுடைய பிளானிங் கமிட்டி UNDP, நிதி ஆயோக், இன்னொருத்தவங்க பார்த்தோம்னா மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெவலப்மெண்ட் ஸ்டடீஸ், இவங்க எல்லாரும் சேர்ந்து 2017 ரிப்போர்ட் ரெடி பண்ணிருக்காங்க. இதுல முதல் 5 இடம் பாருங்க. கன்னியாகுமரி 0.944, இதான் முதல் இடத்துல இருக்கு. அடுத்து விருதுநகர் 0.855, தூத்துக்குடி 3வது இடத்துல, சென்னை 4வது இடம், காஞ்சிபுரம் 5வது இடம். லாஸ்டா யார் இருக்கா? இது பல தடவை கேட்ட கேள்வி. அரியலூர் கடைசியா இருக்காங்க. தேங்க்யூ.